அன்வர் ராஜாவோட வருகை இருக்குல்ல திமுகவுக்கு, அப்ப அது ஒரு பெரிய சைன்ல அது. அதிமுகவில் இருக்கிற முஸ்லீம் மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களோட அடையாளமாக அன்வர் ராஜா இருக்கிறாரு. இது ஒரு பெரிய அலையாக இருக்குது. அதுக்கு தான் எல்லாரும் பதட்டப்படுறாங்க. அதுக்காக தான் இவ்வளவு கோவப்படுறாரு. அவன்னு பேசுறாரு. கையறு நிலையில இருக்குது அதிமுக. கடைசி இது இந்த தேர்தலை நான் மிகைப்படுத்தி சொல்லல. எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிற அதிமுக சந்திக்கிற கடைசி தேர்தல் இது. அதிமுக கட்சி இந்த தேர்தலுக்கு பிற்பாடு காணாம போயிடும். அந்த இடத்துக்கு பாஜக யாராவது ஒரு இருக்கிற கூட்டணியில நீங்க வாங்கன்னு கூப்பிடுவதன் மூலமாக திமுகவுக்கு நாங்க செக் வைக்கிறோமோ அது கூட சொன்னார்ல, நீங்க எதிர்பார்க்காத ஒருத்தர் வரப்போறாரு திமுகவுக்கு சொன்னார். அப்ப இந்த கூல் சுரேஷ் நடிகர் என்ன குரான் மேல கூட சத்தியம் பண்றோம் அப்படின்னு சொல்ற பதட்டம் எது சார்ந்து வருதுன்னா, அதிமுகவில் இருக்கிற அன்வர் ராஜா திமுகவுக்கு வந்ததுனால் அங்க இருக்கிற தாவேக்கா தன்னோட முஸ்லீம் மாறுவேட போட்டியை விஜய் போடுறாரு பாத்தீங்களா, நான் முஸ்லீம்களுக்கு தோழன்னு சொல்லி அதை உடஞ்சி போகுதுங்கிற பதட்டம் அவங்க கிட்ட வருது. பாஜக எதிர்ப்பாக இருக்கிற திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக ஆதரவாகவும் எதிராகவும் சிறுபான்மை மற்றும் தலித் ஓட்டுகளை பிரித்து அந்த பாஜக அதிமுக வெற்றி பெற வைக்கிறதுக்கான ப்ராஜெக்டை இறக்கி விட்டுருக்காங்க. அந்த வேலையை தான் அவர் பார்க்குறாரு. இந்த வேலையை இதுவரைக்கும் யார் தீவிரமா பார்த்துக்கிட்டு இருக்காருன்னா சீமான் பார்த்துக்கிட்டு. சவுத் பீட் அன்பு நேயர்களுக்கு வணக்கம். நான் ஃபெலிக்ஸ் இன்பஒளி. இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் திராவிட இயக்க சிந்தனையாளர், எழுத்தாளர், பேச்சாளர் திரு வே மதிமாறன் அவர்கள். வணக்கம். வணக்கம். அதிமுகவின் மூத்த நிர்வாகியாக இருந்த அன்வர் ராஜா திமுகவில் இணைந்தது ஒரு பரபரப்பான செய்தியாக பேசப்பட்டது. ஆனால் எடப்பாடி தன்னுடைய பயணத்தில் புரட்சி தமிழரின் எழுச்சி பயணம், அந்த பயணத்தில் மக்களை சந்தித்து பேசிக்கிட்டே இருக்காரு. திமுக மீதான குற்றச்சாட்டுகளை முன் வச்சுக்கிட்டே தான் இருக்காரு. எங்கள் கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படிதான் அமித்ஷா சொன்னார், தவிர கூட்டணி ஆட்சின்னு அமித்ஷா சொல்லலை அப்படின்னு சொன்னார். கூட்டணியில் பங்கு கொடுக்கறது நாங்கள் ஒன்றும் ஏமாளி இல்லை அப்படின்னு எடப்பாடி சொன்னார். இதை நான் அமித்ஷாவுக்கு எதிராக சொல்லலை அப்படின்னு சேர்த்து சொன்னார். எப்படி பார்க்குறீங்க? இதே தான் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆரம்பத்திலேருந்து கூட்டணி ஆட்சின்னு ஒருத்தர் சொல்கிறது, கூட்டணி ஆட்சி இல்லைன்னு சொல்கிறது, அதற்கு விளக்கம் கொடுக்கறதே சரியாக இருக்குது. முதல்ல அந்த கூட்டணியை ஃபைனல் ஆகலையே, அவங்களே ஃபைனல் பண்ணிக்கல. இதான் எங்கள் கூட்டணி, பாஜக அதிமுக இருக்கிறோம், அப்புறம் இன்னும் சில கட்சிகள் அதில் இருக்கிறாங்கன்னு அவங்க ஃபைனல் பண்ணிக்கவே இல்லையே. இன்னும் பல பேர் கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்களே. நீங்கள் தாவேக்காவை கூப்பிட்டாங்க, நாம் தமிழர் கூப்பிட்டாங்க, ஆனால் அவங்க வரலன்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு கட்சியுமே வரல, கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்கல்ல. இப்போ அது ஒரு ஒரு வெற்றி பெறுவதற்கான எந்த வாய்ப்பும் அந்த கூட்டணிக்கு இல்லை அப்படிங்கிறது நம்மளை விடவும் அவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. ஒன்று. இன்னொன்று, பாஜகவோட சேர்ந்ததுனால அதிமுக எவ்வளோ பின்னடைவு சந்திக்குது அப்படிங்கிறத எடப்பாடி இன்னும் கூடுதலாக உணர்ந்துருக்கிறாரு. முதல்ல இருந்ததே ஒன்றும் இல்லை. இதில் அது சொல்லுவாங்கள்ல, ஏற்கனவே கல் குடித்த குரங்கு இதுக்கு கஞ்சாவார அடிச்சிருக்குப்பாங்கள்ல, அது மாதிரி ஏற்கனவே அதிமுக ஒன்றுத்துக்கும் இல்லை, அதில் பாஜகவோட அது கூட்டணி வச்சிருக்குது அப்படிங்கிறது இன்னொரு பெரிய பின்னடைவா. முஸ்லீம்கள் அதுக்கு ஆதரவாக இருந்தவங்க, சிறுபான்மை மக்களாக இருந்தவங்க, தலித் மக்கள்லாம் கூட அதிலிருந்து வெளியே வராங்க அப்படிங்கிறத இன்னொரு கட்டமாகவும் அது மாறி இருக்குதுங்கிறது அவங்களுக்கு பெரிய பின்னடைவாக இருக்குது. அதனால் யாராவது ஒரு இருக்கிற கூட்டணியில் நீங்கள் வாங்கன்னு கூப்பிடுவதன் மூலமாக திமுகவுக்கு நாங்கள் செக் வைக்கிறோமோ அது கூட சொன்னார்ல, நீங்கள் எதிர்பார்க்காத ஒருத்தர் வரப்போகிறாரு திமுகவுக்குன்னு சொன்னார். அப்போ இந்த கூல் சுரேஷ் நடிகர் என்ன சொல்லியிருக்காருன்னு கணக்கை பார்த்தா, கூல் சுரேஷ் இங்கே இவர் ஒரு கூல் சுரேஷ், அவர் ஒரு கூல் சுரேஷாக தான் இருக்கிறாங்க. அவங்க பேசுறது மாறி மாறி பேசுறது, நம்மளே நிறைய போன வாதங்களே அதை பேசியிருக்கிறோம். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்களோட இந்த பயணம், அவர் கிளம்புற உடனே அவருக்கு எந்த செல்வாக்கும் இல்லைங்கிறத அவர் பயணமே நிரூபிக்குது. அதனால தான் அவர் தினம் போன இடங்கள்லாம் கூட்டம் ஒன்றும் இல்லையே, பல இடங்கள்ல கூட்டம் இல்லை. ஒரு இடத்துல நிப்பாட்டி பொதுக்கூட்டம் மாதிரி ஏற்பாடு பண்ணுற இடங்கள்ல கூட்டம் வருது. மற்றபடி பயணத்தில் போகிற இடங்கள்ல ரோட் ஷோலாம் போனார், ஒன்றும் எடுபடலை, ஒன்றும் பெருசாக யாரும் வரல. இப்போ என்னென்னா பாயிண்ட்ல நிப்பாட்டி ஒரு பொதுக்கூட்டத்துக்கு பேசுகிற மாதிரி தான் பேசுகிறார். அங்கே தான் கூட்டத்தை கூப்பிட்டு ஆர்கனைஸ் பண்ணி வைக்கிறாங்க. அப்போ போகிற இடங்கள்ல அவருக்கு இருக்கிற எதிர்பார்ப்பு, மக்கள் மத்தியில் அவருக்கான வரவேற்பு எதுவும் இல்லாத காரணத்தினால அவர் கூடுதலாக கூட்டணிக்கு கூப்பிடுறதும், இவரோட பிரச்சார முறையை போக போக பார்க்குறாங்கல்ல கட்சிக்குள்ளே இருக்கிறவங்க, இந்த முக்கியஸ்தர்கள் பார்க்குறாங்கல்ல, இவர் போகும்போதெல்லாம் எடப்பாடிக்கு எவ்வளோ செல்வாக்கு இருக்குது நிரூபிக்கிறதுக்காக தான் எடப்பாடி போனார். ஆனால் அவரோட செல்வாக்கு என்னங்கிறத அவர் நிரூபிக்கிறார். எங்கே போனாலும் அவருக்கு கூட்டம் இல்லை, கூட்டு வந்த கூட்டத்தை தவிர வேற கூட்டம் இல்லைன்னும் போது கட்சிக்குள்ளே இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் என்ன பண்ணுறாங்கன்னா கூடுதல் அச்சம் கொள்கிறாங்க.
இப்ப நம்ம வண்டி இப்ப வந்து எலக்ஷனுக்கு நெறைய செலவு பண்ணிட்டோம்னா, சம்பாரிச்ச காசெல்லாம் விட்டுட்டோம்னா, அப்புறம் தேர்தல்ல அப்புறம் நம்ம வாழ்க்கை என்ன ஆகுங்கிற ஒரு பயம் வர்றதுனால, எடப்பாடிக்கு செல்வாக்கு இல்லைங்கிறது அவரோட ஊர்வலமே, அவரோட பயணமே, தேர்தல் பிரச்சார பயணமே நிரூபிக்கிறதுனால, இருக்கிற பிரமுகர்கள் அந்த கட்சிய விட்டு வெளிய வருவதற்கு இன்னும் கூடுதல் வாய்ப்பு அதிகமாக எடப்பாடி பழனிசாமி ஏற்படுத்தி குடுக்குறாரு. இல்ல அவர் போகாம அன்வர் ராஜா இப்ப வந்தாரு. அன்வர் ராஜா வந்ததுல வந்து பாஜகவுக்கு எதிரான ஒரு கண்ணோட்டம் இருக்குது. அதுல அப்படி ஒரு காரணமும் சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இல்லங்கிறத அவர் உணர்றாரு. பாஜகவோடு போன சட்டசபை தேர்தல்ல கூட்டணி வச்சப்போ அன்வர் ராஜா அங்க தானே இருந்தாரு. அங்க தான் இருந்தார். 2019ல இருந்தாரு. 2019ல இருந்தார். இப்போ 2021ல இருந்தார்ல. இந்த தேர்தல் அப்போ சட்டமன்ற தேர்தல். சட்டமன்ற தேர்தல் போன சட்டமன்ற தேர்தல் அப்போ இருந்ததா செஞ்சாரு. அப்ப இந்த தேர்தல்ல பாஜகவோட அவர் மனம் மாறி இருக்கிறாரு. அவரோட கருத்துக்கள்ல மாற்றம் அடைஞ்சிருக்கிறதுங்கிறது ஒண்ணு. இன்னொன்னு எடப்பாடி பழனிசாமிக்கு எந்த செல்வாக்கும் இல்லங்கிறது 2. இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த இருக்கிறதுனால எந்த பயனும் இல்ல இதுல அப்படிங்கிறதுனால அவர் வெளிய வந்திருக்கிறாரு. அவர் வந்தது மாரி அதிமுகலருந்து நெறைய பேர் வெளிய வருவதற்கான அதிக வாய்ப்பு எடப்பாடி பழனிசாமிக்கு செல்வாக்கு இல்லங்கிறது தான். இன்னொன்னு கூட்டணி ஆட்சி தான் ஜெயிச்சா அப்படின்னு பாஜக தரப்புல இருந்து இன்னும் ஸ்ட்ராங்கா சொல்றதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அந்த வாய்ப்பு கூட எடப்பாடி பழனிசாமியோட இந்த பயணம் வந்து அத முடிவு செய்யறதா தோணுது. ஏன்னா, பயணத்துக்கு முன்னால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஏதோ ஒரு செல்வாக்கு இருக்குதுன்னு நெனச்சுக்கிட்டு இருந்த பாஜக பிரமுகர்கள் கூட, அதுவரைக்கும் பேசாதவங்க கூட இப்ப வந்து திரும்ப அவங்க பேசுறாங்க. ஆட்சி வந்தா கூட்டணி ஆட்சி தான்னு சொல்றாரு. அதேபோல் இந்த கூட்டணிக்குள்ள இருக்கிறாரு அப்படின்னு அ பாஜகவுக்கு, அதிமுக கூட தெரியாது இந்த கூட்டணியில அவர் இருக்கிறாருன்னு. அவரு இவரு தினகரன் அவர் அவர் கூட்டணியில இருக்கிறாரா அப்படின்னு இருக்காரு. தேசிய ஜனநாயக கூட்டணி இல்ல தானே. அது இருக்கிறாருங்கிறது ரொம்ப ஆராய்ச்சி பண்ணா தெரியுதுன்னு வச்சுங்க இருக்கிறாருங்கிறது. அத அவரு தான் சொல்லிக்கிறாரு. அவர் வந்து அடிக்கடி ஏதாவது ஒண்ணு சொல்லுவதன் மூலமாக இந்த கூட்டணியில் நானும் அவர யாருமே வந்து ஏன்டா குரங்குன்னு கூட கேட்க மாட்றாங்கன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல. அந்த மாரி வந்து என்னை ஏன்டா பாஜகவும் ஒண்ணும் சொல்ல மாட்றாங்க, இவங்களும் ஒண்ணும் சொல்ல மாட்றாங்க நிலையில தான் அவர் இருக்கிறாரு. அவரு இப்ப என்ன பேசுறாருன்னா, எடப்பாடிக்கு இருக்கிற பழனிசாமிய பார்த்தா நம்ம செல்வாக்கே பரவால்ல போல தெரியுதுங்கிற கண்ணோட்டத்துல, ஆட்சிக்கு வந்தா கூட்டணி ஆட்சி தான் அவரும் சொல்றாரு. தேர்தல் தானே முடிவு பண்ணணும். யாருக்கு செல்வாக்கு இருக்கு, இல்ல இல்ல அப்படின்றதெல்லாம். தேர்தல்ல முடிவு பண்ணுங்கிறது இல்ல, தேர்தல்ல வெற்றி முடிவு பண்ணுமாங்கிறத தீர்மானிக்கணும்ல. இப்ப அடுத்த முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி சொல்றத, கிட்டத்தட்ட ஓரளவுக்கு நம்புவாங்க கூட்டணில இருக்கிற ஏற்கனவே அதிமுகங்கிறது வெற்றி பெற கட்சின்னு. இப்ப அந்த கட்சியில இருக்கிற தினகரன் தான் அடுத்த முதல்வர்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? அது தேர்தலுக்கு முன்னது தானே. இல்ல இப்ப கிருஷ்ணசாமி இருக்கிறாரு. அவரு தான் அடுத்த முதல்வர்னு சொன்னா யாராவது நம்புவாங்களா? இல்ல இப்போ இந்த இந்த நாம் தமிழர் கட்சியோ அவங்கலாம் சொன்னாங்கன்னா, நாங்க தான் அடுத்த முதல்வர்னு அவங்களே சொல்றது இல்லல்ல. சொன்னா எத நம்புவாங்களோ அத தான் சொல்ல முடியும். ஓரளவுக்கு. அப்ப தேர்தல்ல செல்வாக்கு வந்து ஒரு கட்சிக்கு வேணும்ல. அது இவங்க கிட்ட இல்லங்கிறது அது தெரியுது இந்த ஊர்வலத்துல. இல்ல ஆனா இப்ப திமுகவை வீழ்த்தணும். அதற்கு திமுகவை எதிர்க்கிற கட்சியெல்லாம் ஒரே கூட்டணியில சேரணும் அப்படின்னு எடப்பாடி எதிர்பார்க்கிறாரு. அதுதான் சொல்றாரு. ஆனா நாம் தமிழர் தீவிரமா திமுகவை எதிர்க்கிறாங்க. அதிமுக கூட்டணி வரமாட்றாங்க. தாவேகா திமுகவை எதிர்க்கிறாங்க. ஆனா அதிமுக கூட்டணி வரமாட்றாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க? அது மட்டும் இல்ல. அவர் திமுக கூட்டணியில இருக்கிற விடுதலை சிறுத்தைகள கூப்பிடுறாரு. கம்யூனிஸ்ட் கட்சிகள கூப்பிடுறாரு. அவருக்கு வேணும்னே தெரிஞ்சே தான் கூப்பிடுறாரான்னு என்னன்னு தெரியல. அவங்க ரொம்ப தீவிரமா விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் அவர்களும், கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்தவங்களும் பாஜக எதிர்ப்பை பிரதானப்படுத்துறாங்க. பாஜகவோடு நாங்க வந்து சேரவே முடியாதுங்கிறது அவங்களோட பிரதானம். கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் இந்தியா முழுக்க பாஜக எதிர்ப்ப தான் மையமிட்டு இயங்குறாங்க. அவங்கள போய் கூப்பிடுறாருங்கிறது, இது என்ன அவரோட புரிதலின்மைய காட்டுதா? அரசியல் அறிவுக்கு அவரோட புரிதலின்மைய காட்டுதா? இல்ல எதுக்காக எப்படி வருவாங்க? யாருக்குமே தெரியும் இல்லங்க. பாஜக கூட்டணி பாஜக கூட்டணியில வந்து அவங்க சேராம இருந்து கூப்பிட்டுருந்தா கூட, இவங்க கன்சிடர் பண்ணியிருக்கலாம். வெயிட் பண்ணி பார்க்கலாம்னு கூட சொல்லியிருக்கலாம். ஏன்னா, இவங்க இன்னைக்கு வரைக்கும் அதிமுக பத்தி எந்த விமர்சனமும் சொல்றதில்ல. அதிமுக பத்தி விமர்சனத்திற்கு வாய்ப்பு இருக்கும்போது கூட அவங்க சொன்னதில்ல. மாறாக அதிமுகவை பாஜகவோட கூட்டணி வைத்தால் அதிமுக அழிஞ்சிரும்னு தான் பேசுறாங்களே தவிர, பாஜகவோட கூட்டணி வச்ச அதிமுக யோக்கியதை இதுதானான்னு கூட அவங்க பேசுறதில்ல. போயிடாதீங்கன்னு தான் சொல்றாங்க. இப்ப எடப்பாடி சொல்றாரு. விசிகாவை வந்து திமுக விழுங்கிடும். அதான். இப்ப கூட்டணி கட்சியா இல்ல அவரு சொன்னார்லங்க, அதே அவரு திருப்பி சொல்றாரு. அதிமுக, பாஜக விழுங்கிரும் அப்படின்னு அக்கறையா சொல்றாரு. அதே அக்கறையோட அவர் திருப்பி சொல்றாரு, உங்கள திமுக விழுங்கிடும். திமுக அதை விழுங்குவதாக இருந்தால் 2019ல விழுங்கியிருக்கணும். அதத்தான் நான் திரும்ப சொல்றேன். விசிக மட்டும் இல்ல. மதிமுக, சிபிஐ, சிபிஎம் இவங்க எல்லாமே விஜயகாந்த் தலைமையில 2016 தேர்தலை எதிர்கொண்டவங்க. மக்கள் நல கூட்டணி. மக்கள் நல கூட்டணியில் எதிர்கொண்டு விஜயகாந்த் என்கிற பெரிய தலைவரோடு 5, 6 கட்சி ஏறக்குறைய இவர் கூட ஜி.கே. வாசன் கூட இருந்தாரு. ஜி.கே. வாசன், விஜயகாந்த் தலைமை, ஜி.கே. வாசன், சிபிஐ, சிபிஎம், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, அப்புறம் வேற யாரு? 6 பேரு. 6 பேர் சேர்ந்து நின்னு, அவங்க பெருமளவில ஒரு தொகுதியில கூட 3வது இடம் கூட வரல. பல தொகுதியில டெபாசிட் கூட வாங்கல. பல தொகுதியில எங்கேயுமே டெபாசிட் கூட வாங்கல.
அப்படி இருந்த கட்சிகள் தான் திமுக கூட்டணிக்கு வந்தாங்க. இதுல என்ன விழுங்குறது? இங்க வந்ததுக்கு பிற்பாடு 19ல வந்ததுக்கு பிற்பாடு எல்லாருக்கும் 2 சீட்டு குடுத்தாரு. திமுக தலைவர் அன்னைக்கு. முதல்ல அவர் நாடாளுமன்ற தேர்தல். நாடாளுமன்றம் 2 சீட்டு குடுத்தாருயா. அவங்க எந்த கட்சியும் நிரூபிக்கவும் இல்ல. முதல்ல வெளியில இருந்து அவங்களுக்கு செல்வாக்கு நிரூபிக்கலங்கிறது மட்டும் இல்ல. அவங்க நிரூபிச்சது அவங்களுக்கு தேர்தல் அரசியல்ல அவங்களுக்கு எந்த தொகுதியில டெபாசிட் கிடைக்கலங்கிற கட்சியை தான் உள்ள கூப்பிட்டு அவர் 2 சீட்டு குடுத்தாரு. அந்த சீட் எதுக்காக குடுத்தாரு? கொள்கை சாதம். அவங்க பிஜேபி எதிர்ப்பில் அக்கறையாக இருக்கிறார்கள். தமிழர்கள் நலனில் அக்கறையா இருக்கிறார்கள். தனக்கு எதிராக அவங்க போன முறை மக்கள் நல கூட்டணி வச்சு கடுமையா பேசியிருந்தாலும் கூட அவங்க சமூகத்தில் முற்போக்கு பாத்திரம் வகிக்கிறாங்க. அவங்களோட நம்ம சேர்ந்துக்கணும் பிஜேபி எதிர்ப்பு என்பதற்காக தான் 2 சீட்டு கொடுத்தாரு. அந்த 2 சீட்டு கொடுத்ததுக்கு பிற்பாடு தான் அவங்க நாடாளுமன்ற எம்பி ஆனாங்க. கட்சி அடுத்த கட்டத்துக்கு வரவே ஆரம்பிச்சது. தேர்தல் அங்கீகாரம்னு அதுக்கு முன்னால தான் வந்தது. 2016க்கு பிற்பாடு நாடாளுமன்ற தேர்தலையோ அதுக்கப்புறம் தேர்தலையும் எதிர்கொண்டு தோற்றிருந்தாங்கன்னா அப்போ தோற்றிருந்தா மாதிரி கட்சி அங்கீகாரமே இருந்திருக்காது. அப்ப விடுதலை சிறுத்தைகளுக்கும் அதிமுகவுக்கும் சிபிஐ சிபிஎம்க்கும் இவங்களுக்கெல்லாம் தேர்தல் சிபிஐ சிபிஎம்க்குள்ள தேசிய அங்கீகாரமே. சிபிஎம்க்கு மொத்தம் 2 சீட்டு தான் அவங்க நாடாளுமன்றத்தில் இருந்தாங்க. அந்த 2 சீட்டு திமுக கொடுத்தது தான் தேசிய கட்சி. அதே மாதிரி திமுக கொடுத்ததுன்னு சொல்ல முடியாது. மக்கள் கொடுத்தது தானே. கூட்டணி சீட்டு மக்கள் கொடுத்தா மக்கள் தான் மக்கள் நல கூட்டணி கொடுத்தாங்களா? இப்பதானங்க பேசுறோம். நீங்க மக்கள் நல கூட்டணிக்கு மக்கள் அப்ப கொடுத்தது தானேங்க. 5 பேருக்கு சேர்ந்து தனியா கூட இல்ல. அவ்வளவுதான் கொடுத்தாங்க. அவங்க தனியா நின்னா இன்னும் இதுவா இருந்திருக்கும். சேர்த்து கொடுத்தது மக்கள். இவர் கொடுத்தது தான் அது. அவர் கொடுத்த பிறகு தான் அவங்க தேசிய அளவில் தேசிய கட்சி சிபிஐ சிபிஎம் அது இருந்தது. அது மட்டும் இல்ல காங்கிரஸ் கட்சிக்கு அன்னைக்கு கூடுதல் சீட்டு கொடுத்தது தான். தமிழ்நாட்டில இருந்து போன எம்பிகள் எண்ணிக்கை தான் அதிகம் அங்க நாடாளுமன்றத்தில். காங்கிரஸ் சிபிஐ சிபிஎம் போன்ற தேசிய கட்சிகள் அவங்க செல்வாக்கு பெற்ற ஒரு எதிர்கட்சியாக ஒரு கட்சியாக இயங்குவதற்கு தமிழ்நாட்டிலிருந்து ஜெயிச்சு போனதான் காரணமா இருந்ததுங்கிறது அன்னைக்கு திமுக தலைவர் கொடுத்த சீட்டு தான் முக்கியமானது. இப்ப கூட்டணி விழுங்கிரும்னு சொல்றதுக்கு சொல்றேன். விழுங்கிரும்னா இது அந்த கட்சிகள் இப்படி தேர்தல் அங்கீகாரமே இல்லாம போற நிலையில் இருக்கும்போது சீட்டு கொடுத்து வச்சிருந்தாரு. அதற்கு பிற்பாடு சட்டமன்ற தேர்தலையும் அவங்களுக்கு 6 சீட்டு கொடுத்தாரு. ஒவ்வொரு தொகுதி சீட்டு கொடுத்தாரு. அதுக்கப்புறம் தேர்தல் அங்கீகாரம் இன்னைக்கு அந்த கட்சியில நாடாளுமன்ற உறுப்பினர் திருப்பி 2வது முறை நாடாளுமன்ற தேர்தலையும் அவர் 2 சீட்டு அதே சீட்டு கொடுத்தாரு. இன்னைக்கு நாடாளுமன்ற தேர்தல் சட்டசபையில உறுப்பினர்களாக இருந்து கட்சிகள் தமிழ்நாட்டில் ஒரு பலமான நிலையில் இருக்கிறாங்கிறது கூட்டணி கட்சியை வச்சிருக்கிற அந்த தோழமை உணர்வு இருக்குல்ல, அதை இவங்களால் ஒண்ணுமே பண்ண முடியாது. அழிச்சிரும்னு சொல்றது வேடிக்கையா இருக்குது. அவர் கூட்டணி வைக்காம இருந்திருந்தாதான் கூட்டணி கட்சிகளுக்கு அடுத்த கட்டமா போயிருக்க முடியாது. அதிமுக கூட்டணி தான் வந்திருக்க முடியாது. அதனால எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, விசிகா போன்ற கட்சிகளை ஏதாவது கலகம் பண்ணி வெளியில அந்த கட்சியை அழிக்கணுங்கிற திட்டம் யாருக்கிட்ட இருக்குது? எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருக்குது. அந்த விசிகாவை அழிக்கணுங்கிற எண்ணம் அவர்கிட்ட இருக்குது. அதாவது என்னன்னா வெளியே கொண்டு திமுகவுக்கு அதுக்கு சண்டை மூட்டி வெளியில திமுகவை கொண்டு இவங்க கூட மட்டும் இல்ல, அவங்க தனியாவே அவங்க நிக்க வச்சோ யாராவோடய கூட்டணி நிக்க வச்சு அவங்க எந்த சீட்டு ஜெயிக்காம போய் ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் எதுவும் இல்லாம ஆக்கணுங்கிற ஒரு திட்டமிட்டு சதியை யார் செய்யறாரு? எடப்பாடி பழனிசாமி. நிறைய பேர் டார்கெட் பண்றாங்க அவரை. ஏதாவது ஒன்று அவரை போய் கேட்குறாங்க. ஆனா இப்பவும் சொல்றேன், அது எழுச்சி தமிழராகட்டும் தளபதி ஸ்டாலின் அவர்களாகட்டும் அவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமாகவும் உறுதியாகவும் கொள்கை சார்ந்து இருக்கிறதுனால இவர் திமுகவுக்கு வெளியே அவர் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. அவரை திமுகவுக்கு வெளியே போறதுக்கு அவரும் விடமாட்டாருங்கிறது எல்லாருக்கும் தெரியல. ஆட்சியில் பங்கு அப்படின்றது சமீபமா ரொம்ப சர்ச்சையாச்சு. இப்ப காங்கிரஸ் கட்சியும் அதை பேசினாங்க. அவங்க சொல்லிக்கலாம். ஆனா திமுக கூட்டணியில் அவங்க இருக்கும்போது ஆட்சியில் பங்கு பத்தி இல்லைன்றதான் கூட்டணியை இவங்க வைக்கிறாங்க. கூட்டணி இது வரைக்கும் வந்த கூட்டணிக்குள்ளார ஆட்சியில் பங்குன்னு சொல்லி அவங்க கூட்டணி வச்சிருந்தா கூட்டணி வச்சிருக்க மாட்டாங்க. ஆட்சியில் பங்கு திமுக உருவானது இருக்குல்ல, ஒரு அதிகார பகிர்வு கிடையாது. திமுக அது அவங்க தத்துவார்த்த ரீதியா திமுக உருவான அண்ணா எப்படி உருவாக்குனாருங்கிறத அவர் 50 முழக்கங்கள்ல அடிப்படை கொள்கை என்னன்னா மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி. இதை ஒத்துக்கிட்டாதான் கூட்டணி. நீங்க தேசிய கட்சியா இருந்தாலும் நாங்க மாநிலத்தில் உங்களோட மத்தியில் நான் உங்களோட ஆட்சியில் பங்கெடுப்போம். அது எங்கள் அதிகாரத்தை எங்கள் மாநிலத்தை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு தேவை உங்கள் ஆட்சி. ஆனால் எங்கள் ஆட்சியை நாங்கள் சுயமாக தான் இருப்போம் அப்படிங்கிறது அதோட நிலைப்பாடு. அதுக்காக தான் திமுக உருவாக்கப்பட்டது. அப்படி இருக்கும்போது ஒருபோதும் திமுக கூட்டணி ஆட்சிக்கு ஒத்துக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னா அது தத்துவத்திலே அப்படி இருக்குது. அதை போய் மாற்ற முடியாது. நீங்கள் இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா திமுக கூட்டணிக்குள்ளார கூட்டாட்சின்னு பேசுவதற்கு வாய்ப்பே கிடையாது. அது அப்படிதான் இருக்குது. இது தெரியாதவங்க வெளியே பேசுகிறாங்க. ஏன் அதை அப்படி கட்டமைச்சாங்கன்னா மாநிலத்துக்கான அதிகாரங்களை வாங்குவதற்கு ஒன்றிய அரசோட பங்கெடுத்தோம்னா நம்ம கொண்டு வந்திருக்கிறாங்க. அதே சமயத்தில் கூட்டணி ஆட்சின்னு வச்சாச்சுன்னு சொன்னா வேற ஐடியாலஜி, திமுகவோட ஐடியாலஜில இருந்து எல்லாரும் வேறு கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க. மொழி குறித்தாகட்டும், இடஒதுக்கீடு குறித்தாகட்டும், பல்வேறு விஷயங்கள்ல. இப்ப இடஒதுக்கீட்டுல திமுக 10% இடஒதுக்கீட்டை எதிர்க்கிற ஒரே கட்சி திமுக மட்டும்தான். திமுக கூட்டணி கட்சியில அப்படி கிடையாது. விசிகா மட்டும்தான் இருக்குது. சிபிஐ சிபிஎம் காங்கிரஸ் ஓட்டு போட்டு இருக்காங்க. விசிகா இருந்தாலும்
உள்ஒதுக்கீடு அருந்ததியர் உள்ஒதுக்கீடுல விசிகா ஒரு மாற்று கருத்து இருக்கு. அதை கொண்டு வந்தது திமுக. அது எப்படி அவங்க கூட்டணி கட்சியா இருக்கும் இந்த சிக்கல் வரும்ன்ற. பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான இடஒதுக்கீடு பாதிக்கப்படும் போது அதுல ஒருமித்த கருத்தா இருக்கிறாரு விசிகாவில். ஆனா அருந்ததி மக்கள் உள்ஒதுக்கீடுல ஒரு மாற்று கருத்து இருக்கு. சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போனதுல மாற்று கருத்து இருக்குல்ல. ஆனா திமுக அந்த கருத்தோட போக முடியாது. சிபிஎம் வந்து அவங்க கிட்ட இருந்து 10% இடஒதுக்கீடு சார்ந்த விஷயங்கள்ல பண்பாட்டு ரீதியாக பாஜக வேத கல்வி அதெல்லாம் சொல்வதில் வந்து அவங்களுக்கு என்ன நிலைப்பாடுங்கிறது அவங்க தெளிவா சொல்றது இல்லை. ஆனா திமுக அதுல தெளிவா இருக்குது. அப்ப 10% இடஒதுக்கீடுக்கு ஆதரவாக சிபிஎம் ஓட்டு போடுது. காங்கிரஸ் அதுக்கே பண்ணுது. இப்ப புதிய கல்விக் கொள்கையில வேதம், இப்ப ராமாயணம், மகாபாரதம் கல்வியில்லா திட்டத்துல கொண்டு வரணுங்கிறதுல கராரான எதிர்ப்பு கண்ணோட்டம் மற்றவங்க விசிகாவுக்கும் திமுகவுக்கும் இருப்பது போல் மற்ற கட்சிகளுக்கு அந்த கண்ணோட்டம் இல்ல. அதனால கூட்டணி கட்சின்னு சொல்லும்போது இந்த அடிப்படை சிக்கல் தமிழ்நாட்டுக்குள்ளார வரும். இல்ல அமைச்சரவையில இடம் கொடுக்கிறதுன்றது ஒரு அந்த அமைச்சரவையில கட்சிக்கான அங்கீகாரம் அதாங்க அமைச்சரவையில் இடம் கொடுக்கறதுக்குள்ளார இந்த ஐடியாலஜி பிரச்சனை இருக்குதுங்கிறேன். நீங்க எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க? என்ன துறை கொடுப்பீங்க? எல்லா துறையிலும் அந்த திராவிட இயக்க கான்செப்டோட அதை கட்டமைச்சிருக்கிறாங்களா? இந்த பிரச்சனை வருங்கிறதுனால தான் அதை முன்கூட்டியே தவிர்த்துக்கிறாங்க. அப்போ ஒன்றிய அரசுல வந்து இவங்க இருக்கும்போது இவங்களோட விஷயங்கள்ல ஒன்றிய அரசுல இருந்தபோது ஒன்றிய அரசு தான் அன்னைக்கு ராணுவத்தை அமைச்சது இலங்கை தமிழர்களை படுகொலை செய்வதற்கு. கலைஞர் 89ல ஜெயிச்ச உடனே விபி சிங்க வச்சு அதை வாபஸ் வாங்கினார்ல. எப்படி பண்ண? அதுக்காக தான் அதிகாரத்தில் அன்னைக்கு அதிகாரத்தில் பங்கு ஜெயிக்கக்கூட ஒரு சீட்டு கூட கிடையாது. ஆனாலும் அவர் இதில் சேர்த்திருந்தார். முரசொலி மாறனுக்கு அமைச்சர் பதவி கொடுத்து விபி சிங் சேர்த்திருந்தார். இப்போ இந்த முறை வந்து திமுகவோட அடிப்படை இதை புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இங்கே யாரும் டிமாண்ட் பண்ணவும் இல்லை. திமுக கூட்டணிக்குள்ளாரு கூட்டணி ஆட்சின்னு யாரும் சொல்லலை. காங்கிரஸ் கட்சியில யாரோ ஒருத்தர் 2 பேர் சொன்ன அதிகாரப்பூர்வமானக்கள் யாருமே அதை பத்தி சொல்றது இல்லை. கூட்டணி ஆட்சி குறித்து எங்களுக்கு எந்த கருத்தும் இல்லைன்னு மற்ற தலைவர்கள் சொல்லதான் செய்யறாங்க. அதிகாரத்தில் பங்கு வேணும்ன்றது விசிகா பேசுறாங்க. ஆமா, ஆனா இப்ப பேசுறது இல்ல. ஆமா கூட்டணி திமுக கூட்டணிக்குள்ள அதை பேசல. அதிகாரத்துல பங்குங்கிறது அதான் சொன்னல கூட்டணியில இருக்கிறாங்கன்னா திமுகவின் கொள்கை அது. அதனால அவர் பேசல. அதிகாரத்தின் பங்குங்கிறது இருக்கு. அது பங்குன்னா அப்ப அடுத்த முறை பேசும்போது வேற திட்டங்கள் வரும்போது அவர் பேசலாம். இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு, எங்களுக்கு அதிகாரத்தில் பங்கு வேணும்னு அடுத்த முறை பேசலாம். திமுக கூட்டணியோட திமுக கட்சியோட கொள்கை அதுதான், அவங்க சட்ட வடிவு அதுதான். அதை மாதிரி அவங்க கூட்டணி வைக்க முடியாது. அந்த சட்டத்தை அவங்க திருத்திக்க முடியாது. அப்போ இனி திமுகவோட கூட்டணி இருப்பதா இல்லையாங்கிறத அடுத்த தேர்தலில் அவங்க முடிவு பண்ணி பேசுவாங்க. வேற இப்போ எந்த குழப்பமும் இல்லை, தெளிவா இருக்கிறாங்க. தாவேக்காவை பொறுத்த வரைக்கும் முதலமைச்சர் வேட்பாளர் விஜய் அப்படின்றத முன்னிறுத்தணும், அந்த கேம்பெயினை பண்ணணும் அப்படின்னு முடிவெடுத்திருக்கிறதா செய்திகள்லாம் வருது. எப்படி பாக்குறீங்க? அன்வர் ராஜா வந்தார் இல்லையா திமுக, அது வந்ததுக்கு பிற்பாடு அந்த கட்சியில இன்னொரு புஷி ஆனது மாதிரி இன்னொரு 2வது புஷியானது ஒருத்தர் இருக்கிறார்ல, உஜய் பார விஜய இங்கேருந்து போனார் இல்லைங்க விசிகில இருந்து ஒருத்தர், அவரு ஒன்று சொல்லியிருந்தார்ல இந்த மாதிரி. அவர் பார்த்த ஒரு வீடியோ பார்த்த விஜய உஜயின்னு சொன்னது அது உச்சரிப்பலையா இருக்கலாம்னு வச்சுக்கோங்க. அவர் வந்து நாங்கள் வந்து குரான் மேலே சத்தியம் பண்ணுறோம் அப்படின்னு பேசுகிறார். ஏன் பதட்டப்படுறாங்க? அதாவது அதிமுகவை நாங்கள் விமர்சிக்கிறது இல்லை, நாங்கள் விமர்சிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முஸ்லீம்களுக்கு நாங்கள் ஒருபோதும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறதும், அதுக்கு பிற்பாடு நாங்கள் வந்து குரான் மேலே கூட சத்தியம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற பதட்டம் எது சார்ந்து வருதுன்னா, அதிமுகவில் இருக்கிற அன்வர் ராஜா திமுகவுக்கு வந்ததுனால் அங்கே இருக்கிற தாவேக்கா வந்து தன்னோட முஸ்லீம் மாறுவேட போட்டியை விஜய் போடுறாரு பார்த்தீங்களா, நான் முஸ்லீம்களுக்கு தோழன்னு சொல்லி, அதை வந்து உடஞ்சி போகுதுங்கிற பதட்டம் அவங்க கிட்ட வருது. சிறுபான்மையினர் இல்ல நம்பிக்கை கொடுக்கிறதுன்றது இல்ல, அப்படி பார்க்காம பதட்டப்படுறாரு. ஆமா, அவங்க விஜய் ஆட்சியை பிடிக்க முடியாது, சீமான் ஆட்சியை பிடிக்க முடியாதுன்னு அவங்க 2 பேருக்கும் நல்லா தெரியும். 2 பேரும் ஒரே ப்ராஜெக்ட்ல இருக்கிறாங்க. இந்த ஏன் அவங்க வந்து தேர்தலில் இவ்வளவு தீவிரமா பங்கெடுக்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட நோக்கம் திமுக ஜெயிக்க வைக்க கூடாதுங்கிறது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, திமுகவுக்கான ஓட்டு பெரும்பான்மையா எதை பிரிக்கலாம் அப்படின்னா, டக்குனு போய் உள்ள போது எல்லா மக்களுக்குமான நலத்திட்டங்கள் அது சார்ந்தாலும் பண்ணிட முடியாது. அப்ப என்னன்னா, பாஜக எதிர்ப்பை தீவிரமாக பேசி அதன் மூலமாக முஸ்லீம்களுக்கு நாங்க தான் உண்மையானவர்கள்னு காட்டுவதன் மூலமாக நீங்க வந்து பாஜக ஓட்டு பிரிக்கலாம் அப்படிங்கிற திட்டம் தான் நாம் தமிழருக்கும் இந்த விஜய் கட்சிக்கு நடக்குது. அதனால தான் நீங்க நல்லா பாத்தீங்கன்னா, விஜய் சினிமாவில் அவர் எடுத்த விஜயை வந்து ரசிகர்கள் ஏன் ஆதரிக்கிறாங்க? மக்களை விட்டுருங்க, ரசிகர்கள் ஏன் ஆதரிக்கிறாங்க? முன்னால கட்சி நடத்தினாரா? இதான் கொள்கை நடத்தினாரா? எதுக்காக ஆதரிக்கிறாங்க? விஜய் சொல்லுங்க. அவர் நடிப்பை பார்த்து சினிமாவில் அவர் பண்ண விஷயம் அதெல்லாம் பார்த்து ஆதரிக்கிறாங்க. அப்ப சினிமாவில் ஆதரிச்ச விஷயத்துல அதையே நான் பேசுறேன். சினிமாவில் என்ன பேசினாரு, சினிமாவில் இதெல்லாம் செஞ்சார், அதை வச்சுதான் ரசிகர்கள் ஆதரிக்கிறாங்கன்னு போது, சினிமாவில் அதெல்லாம் செஞ்சது வச்சுதான் நம்மளும் விஜய் ஆதரிப்பது விமர்சிக்கிறது பேசிக்க முடியும். அவருக்கு முன்னாடி ஒரு ரசிகர் சினிமா அரசியல் பத்தி கிடையாது. ஆனா அவரோட சினிமாவில் என்ன பண்ணிருக்கிறாரு இஸ்லாமியர்களுக்கு எதிரான பார்த்து, இஸ்லாமியருக்கு ஆதரவா ஒரு படம் கூட பண்ணல. கிறிஸ்துவரா நடிச்சிருக்கிறாரு, ஆனா இஸ்லாமியரா நடிச்சது இல்லை. மாறாக அவர் இஸ்லாமியரா நடிக்கணும்னு நம்ம சொல்லல, இஸ்லாமிய வெறுப்பு கேட்கிற படமா வந்தது அவரோட துப்பாக்கி பேஸ்ட் படங்கள்ல. சினிமாவில் இஸ்லாமியர்கள் தேச துரோகிகள், இந்த நாட்டை காட்டி கொடுக்குறவங்க, அவங்க வாழ தகுதியற்றவர்கள், அழித்தொழிக்கப்பட வேண்டியவர்கள் அவர் இஸ்லாமியர் கேரக்டர்கள் பண்ண படத்துல. ஆனா அதை அப்படியே சினிமாவில இருந்து வெளியே வந்தாருன்னா, இங்க அதுக்கு அப்படியே என்ன பண்றாருன்னா,
குல்லா போட்டுக்கிறாரு, ரம்ஜான்ல போய் இது பண்றாரு, பக்ரீத் ஃபங்க்ஷன் பண்றாரு. இது எதுக்காக பண்றாரு? இது எதற்காக பண்றாருன்னா, அரசியல் ரீதியா பாஜக எதிர்ப்பு ஓட்டு யாருக்கு போதோ அதை இந்த பக்கம் மாத்திக்கலாம் அப்படிங்கிற கண்ணோட்டத்துக்காக அதை செய்யறாரு. அதுதான் சீமானுக்கு, அதுதான் தலித் கான்செப்டுக்கும். அதனால தான் தாவேக்கா என்ன பண்றாங்க நல்லா பாருங்க. இஸ்லாமியர் ஓட்டை மறைமாற்றுவதற்காக நீங்க செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி வச்சிருப்பாரு. ஷூட்டிங் ஸ்பாட் அவரோட மேடை பேச்சே ஒரு செட் ப்ராப்பர்ட்டி, ஒரு ஷூட்டிங் நடக்கிற மாதிரி தான் இருக்குது. வராரு, வரும்போது என்ன பண்றாருன்னா ஷூட்டிங் ஸ்பாட்ல செட் ப்ராப்பர்ட்டிக்கு ஒரு சீனுக்கு என்னவோ இந்த இடத்துல போன் வை, இந்த இடத்துல கம்பத்தை வை, இந்த பத்தில மரத்தை வைன்னு சொல்ற மாதிரி என்ன பண்றாருன்னா, அழகா செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துல ஒரு பேசுறாருன்னா பக்கத்துல ஒரு பர்தா போட்ட இஸ்லாமிய பெண் தொப்பி போட்டு அல்லது இஸ்லாமிய ஆண் ஒருத்தர் எப்பவுமே மேடையில பக்கத்துல வைக்கிறாரு. பிரஸ் மீட்ல வந்தாலும் வைக்கிறாரு, அல்லது ஏதாவது நிகழ்ச்சிக்கு வந்தாலும் வைக்கிறார், மேடையில இருந்தாலும் வைக்கிறார். இது எதுக்குன்னா இஸ்லாமிய குருடு வைக்கிறார். சரி, நீ வந்து இஸ்லாமியரே காட்டுறல்ல, நீங்க கிறிஸ்துவர் தானே, நீங்க ஏன் கிறிஸ்துவரை உங்களை அடையாளப்படுத்திக்க மாட்டீங்க? நீங்க ஒரு சிலுவை போட்டு வர வேண்டியது தானே, அது தப்பு இல்லைன்னா. ஏன் அப்படிலாம் செய்யறாருல, அது கூட செய்ய மாட்டாரு. அது போக ஒரு முஸ்லீம் போட்ட தொப்பி போட்ட ஆணை வைப்பாரு, ஒரு பர்தா அல்லது வந்து இஸ்லாமிய குறியீடோட இருக்க ஒரு பெண்ணை பக்கத்துல வச்சுப்பாரு. மாறாக ஒரு பாதிரியார், ஜங்கி போட்ட பாதிரியார் பக்கத்துல நிப்பாட்டவே மாட்டாரு. ஏன்னா தான் மேல கிறிஸ்துவ அடையாளம் வந்துருமேங்கிற பயம் அவர்கிட்ட இருக்குது. அப்ப இது திட்டமிட்டு என்னன்னா, கிறிஸ்துவ அடையாளம் வந்தாச்சுன்னா கிறிஸ்துவருங்கிறது ரொம்ப சிறுபான்மை, நம்ம கிறிஸ்துவ கட்சி மாதிரி ஆயிடும். நம்ம பிறப்பால் கிறிஸ்துவர், நம்ம வந்து சிலுவை போட்டு வந்தோம்னா முஸ்லீம் குள்ளா போட்டாங்க, இவங்க குள்ள போட்டாங்க, என்னோட அடையாளத்தை நான் காட்டுறேன்னு நான் சிலுவை போட்டு வந்தாலும் எனக்கு கிறிஸ்துவ அடையாளம் வந்துடும். ஒரு பாதிரியார் வச்சு வேண்டியதான் மதநலனுக்கு, ஏன் வைக்க மாட்டேன்? அப்ப முஸ்லீம் ஏன் டார்கெட் பண்றேன்னா இதுதான் டார்கெட் பண்றேன். நீ மதநலனுக்கவாதியா இருந்தா மேடையில் என்ன பண்ணணும், ஒரு பாதிரியாரையும் நிப்பாட்டணும், ஒரு சிலுவை குறியோடு வைக்கணும். அதை வைக்காம முஸ்லீமை மட்டும் வைக்கிறேன்னா உன்னோட திட்டம் என்னன்னா, முஸ்லீம்கள் ஓட்டு பாஜக எதிர்ப்பு வெற்றி பெறுகிற கட்சிக்கு போகாமல் அதை மடை மாற்றி கொஞ்சம் பிரிச்சிடலாம் அப்படிங்கிற திட்டத்துக்காக இறக்கப்பட்டவர் தான் அவரு. அதனால தான் அடுத்தது டார்கெட் யாருன்னா தலித் மக்கள், விஜயோட. அதனால தான் என்ன பண்றாருன்னா, இருக்கிறவங்க எல்லாரையும் விட்டுட்டு அம்பேத்கர் பற்றி பேசுறது, அம்பேத்கர் புத்தகங்களோட ஆனந்தோட சேர்ந்து ஃபங்க்ஷன்ல நடத்துறது, அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகளை குறி வைக்கிறது. விடுதலை சிறுத்தைகள் தலித் அல்லாத மக்களுக்கு சேர்ந்து இயங்குற கட்சி தான். ஆனா விடுதலை சிறுத்தைகள் வட மாவட்டத்தில் மிக பெரும்பான்மையான தலித் மக்கள் விடுதலை சிறுத்தைகளோட தான் இருக்கிறாங்க. அப்ப என்ன பண்றாருன்னா, விடுதலை சிறுத்தைகளுக்கு திமுகவுக்கு எதிர்நிலையிலிருந்து இந்த அம்பேத்கர் அடையாளப்படுத்தி, முஸ்லீம் அடையாளப்படுத்தி அந்த ஓட்டை பிரிச்சுக்கிறது. பாஜகவுக்கு ஆதரவா போறாம இங்க பிரிச்சுக்கிறது, அண்ணா திமுக கூட்டணிக்கு சப்போர்ட்டா. விடுதலை சிறுத்தைகளுக்கு என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, விடுதலை சிறுத்தைகள் இருக்கிற பெரும்பான்மையான தலித் ஓட்டுகளை எதிர்நிலையில் பேசாம ஆதரவு நிலையில் பேசுவதன் மூலமாக விடுதலை சிறுத்தைகள் ஓட்ட தன் ஓட்டா மாத்துறது. இதுதான் விஜயோட திட்டம். அதனால தான் என்ன பண்றது, திரும்ப அவர்கள் புத்தக வெளியீட்டுலா கூட வராமல் அவருக்கு தடை போடுறாங்கன்னு சொல்வதன் மூலமாக ஒரு நெருக்கடி கொடுக்குறது. ஏன் அவரை சுத்தி டார்கெட் பண்றாங்க? அவர்கிட்ட இங்க வந்து வட மாவட்டத்தில் அவர் தலித் மக்கள் மட்டும் இருக்கும்போது, அதே மாதிரி பாஜக கூட்டணியில் இருக்கிற தலித் இயக்கங்களை கூட எந்த விமர்சனம் பண்ணாத தலித் இன்டலெக்சுவல்ஸ் இவரை தான் பேசுவாங்க டார்கெட் பண்ணி. பாமக இருப்போம், அந்த பக்கம் பாஜக இருக்குது, அதுக்குள்ள ஒரு 2 தலித் இயக்கம் இருக்கும், இன்னொரு அமைப்பு இருக்கும். ஆம்ஸ்ட்ராங் கூட இருந்தார் போது அவரு அந்த பகுஜன் சமாஜ் கட்சி இருந்த போது கூட அவர் திமுக கூட்டணி பத்தி தான் பேசினாரே தவிர பாமக கூட்டணி பத்தி பேசல. பாமகவை ஆதரிச்சே பேசினாரு. அப்ப இந்த டார்கெட் ஏன் வைக்கிறாங்க? ஏன் இந்த டார்கெட்னா, நீங்க இவரையே திமுகவோட கூட்டணி வைத்த திருமாவளவன் அவர்களே கடுமையா விமர்சிக்கிறீங்கன்னா, பாமகவோட பாஜகவோட கூட்டணி வச்சிருக்க தலித் தலைவர்களை எவ்வளவு கடுமையா விமர்சிக்கணும். ஆனா ஒண்ணுமே பண்றது இல்ல. இதெல்லாமே திட்டமிட்டு என்ன செய்யறாங்கன்னா, பாஜக எதிர்ப்பாக இருக்கிற திமுக மற்றும் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக ஆதரவாகவும் எதிராகவும் சிறுபான்மை மற்றும் தலித் ஓட்டுகளை பிரித்து அந்த பாஜக அதிமுக வெற்றி பெற வைக்கிறதுக்கான ப்ராஜெக்டை இறக்கி விட்டுருக்காங்க. அந்த வேலையை தான் அவர் பார்க்குறாரு. இந்த வேலையை இதுவரைக்கும் யார் தீவிரமா பார்த்துக்கிட்டு இருந்தாருன்னா, சீமான் பார்த்துக்கிட்டு இருந்தார். இதெல்லாம் நடக்கும். ஒரு பாஜக வேட்பாளர் பாஜக வேட்பாளர் ஒரு தொகுதியில் நிற்கிறாருன்னு வச்சுங்களேன், அந்த தொகுதியில அந்த பாஜக இந்து வேட்பாளர் எடுத்து ஒரு திமுகவோட இந்து வேட்பாளர் நிப்பாட்டுவாங்க. அவரே நிற்கிறாரு. ஆனா அந்த தொகுதியில் சில பகுதியில் கணிசமான இஸ்லாமிய ஓட்டும் இருக்குது. அப்ப பாஜக என்ன பண்றாங்கன்னா, பல பகுதிகளில் இவங்களே ஒரு இஸ்லாமிய வேட்பாளரை இவங்களே இறக்கிறாங்க களத்துல. வேலூர் இப்ராஹிம் மாதிரி ஒருத்தர் என்ன பண்றாரு, ஆதரவா இருக்கிறார் எதிர்நிலையில. பாஜகவை அழித்தொழிப்பது என்னோட வேலை, பாஜக உடமாட்டன் சீமான் மாதிரி ஒருத்தர் பேசுற ஒரு முஸ்லீமை கொண்டாந்து பாஜகவை எதிர்க்கிற ஒரே கட்சி நாங்க தான் சொல்லி அந்த கணிசமான இஸ்லாமிய ஓட்டு இருக்கு பாத்தீங்களா, அந்த ஓட்டை இவர் பிரிச்சு எடுத்துக்கிட்டாருன்னா திமுகவுக்கு அது போகாது, பாஜக கூட்டணிக்கு போகாது. நம்ம ஜெயிப்பதற்கு வாய்ப்பா இருக்குங்கிற இந்த ஸ்ட்ராட்டஜி ஒரு தொகுதியில் சுயேட்சையாக ஒரு முஸ்லீம் வேட்பாளரை பாஜகவை தன் கைகூலித்தனத்துக்கு நிப்பாட்டி எப்படி முஸ்லீம் ஓட்ட அந்த தனிநபரா இருக்கிற முஸ்லீமுக்கு போயிடுச்சுன்னா இங்க நம்ம சாலிடா திமுக ஜெயிச்சிடலாம் அப்படின்னு கணக்கு போட்டு நிப்பாட்டுறாங்க பாத்தீங்களா. அதே வேலை தான் இந்த நாம் தமிழரும் இவ்வளவு நாள் பாத்துக்கிட்டு இருந்து இப்ப அதே வேலையை தான் 2 பேரும் ஒரே வேலையை பாக்குறாங்க. அதே வேலை தான். ஏற்கனவே சீமான் இருக்காருல்ல, அப்புறம் எதுக்கு விஜய் இருக்காரு? அவருக்கு அதாங்க, அவரை விட ஒரு மாசம் வர்றாரு, அதை விடவும் செல்வாக்கு. அதனால தான் விஜய் விஷயத்துல சீமான் வந்து கோவப்படுறதும் பதட்டப்படுறதும். அவர் முதல் கட்சி எதை டேமேஜ் பண்ணாருன்னா சீமான் கட்சி தான் டேமேஜ் பண்ணாரு. இதே கான்செப்ட்
கலர் கூட அதே சிவப்பு மஞ்சள்லாம் அடிச்சு தான் அதே கலர்ல தான் வராங்கங்கிறது போது இது வந்து இதுதான் அவங்களோட ப்ராஜெக்ட். இதுதான் அவங்க தமிழ்நாட்டுல இந்த திட்டம் தமிழ்நாட்டு முஸ்லீம்கள்கிட்டயும் தமிழ்நாட்டு தலித் மக்கள்கிட்டயும் எடுபடாது. எப்படி பண்ணா எடுபட்டிருக்கணும். இது தமிழ்நாட்டுல, இது வடநாட்டுல இப்படி நடக்குது. வடநாட்டுல நீங்க வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேசத்திலும் பீகார்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சட்டசபை தேர்தலின் போதும் காங்கிரஸுக்கு விழ வேண்டிய முஸ்லீம் ஓட்டும் தலித் மக்கள் ஓட்டையும் என்ன பண்றாங்கன்னா வெளியில இருக்கிற தலித் இயக்கங்கள் மற்றும் இஸ்லாமிய அமைப்புகளுக்கு போற மாதிரி பண்றான் பாஜக காரன். ஒண்ணு அவங்க கூட்டணியா இருக்கிற கட்சி ஒண்ணு, இன்னொன்னு கூட்டணியே வைக்காம மாயாவதி போன்றவர்கள் நாங்க தான் உண்மையான கட்சி கிடையாதுன்னு கடைசி நேரத்தில் சொல்வதன் மூலமாக பாஜக எதிர்ப்பாக வெற்றி பெறுகிற கட்சிக்கு போக வேண்டிய தலித் ஓட்டு என்ன பண்ணுதுன்னா அப்படியே வந்து தனியா நிக்கிற இன்னொரு தலித் சுயேட்சிக்கோ அல்ல தலித் கட்சிக்கோ தனியா போகுது. இந்த பக்கம் இஸ்லாமிய சுயேட்சிக்கோ இஸ்லாமிய கட்சிக்கோ தனியா போகும்போது ஏன்னா காங்கிரஸ் நல்லா தெரிஞ்சுக்க ராகுல் காந்தியும் பிரியங்காவும் இந்திய அளவில் சமீப காலமாக 5 ஆண்டுகள்ல மிக தீவிரமாக தலித் அரசியல்ல அவங்க தான் மையமா செயல்பட்டாங்க. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு தலித் சமூகத்தை சேர்ந்தவன் அடித்து கொல்லப்பட்டதற்கு அரசாங்கமே செஞ்சதுங்க. அங்க தாக்கூர் சமுதாயத்தை சேர்ந்த ஒருத்தர் படுகொலை பண்ணிட்டாரு தலித் மக்களை. அரசு போலீஸ் பாதுகாப்பா போலீஸ் தடையெல்லாம் மீறி பிரியங்கா போய் அந்த இடத்த பார்த்தாங்க, பிரச்சனையாச்சு. ஆனா உத்தரப்பிரதேச அது எப்படி திரும்ப எதிர்கொண்டது? அங்க பெரும்பான்மை இடைநிலை சாதி தலித் மக்களுக்கு எதிராக தன்னை அறிவிச்சுக்குது. இஸ்லாமியர்களுக்கு எதிராக அறிவிப்பதன் மூலமாக இந்து ஓட்டு எனக்கு வேணும்னு எப்படி சொல்லுதோ அது மாதிரி உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற பாஜக தலித் மக்களுக்கு எதிராக இருப்பதன் மூலமாக மிக பெரும்பான்மையான பிற்படுத்தப்பட்ட ஓட்டு எனக்கு தான் அப்படிங்கிற கான்செப்ட்ல தான் இயங்குது. என்ன பண்ணுது? தாக்கூர் சமுதாய மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குது. படுகொலை செய்தவர்களுக்கு பாதுகாப்பு கொடுத்து காங்கிரஸை வெறும் தலித் மக்களுக்கு அடையாளப்படுத்திட்டு தலித் அல்லாத ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட ஜாதிக்கு எதிராக சித்தரிச்சுது அந்த தேர்தலில். பீகார் தேர்தலுக்கு முன்னாடி நடக்குது. சரி சித்தரிச்சுல, ஆனா தலித் மக்கள் ஓட்டு யாருக்கு வரணும்? பீகார் எலெக்ஷன்ல காங்கிரஸுக்கு தானே வரணும். வரல. அங்க யாருன்னா பாஸ்வான் கூட்டணிக்கு போகுது, வெளியே இருக்கிற மாயாவதிக்கு போகுது. காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட்டது. இந்த திட்டத்தை தான் தமிழ்நாட்டில் இவர்கள் பார்க்கிறார்கள். இது இங்க எடுபடாது. அதற்காகத்தான் இவங்க திமுகவையும் விடுதலை சிறுத்தைகளையும் திரும்ப திரும்ப சீன்றது. திமுகவை எதிர்நிலையில் பார்ப்பதும் விடுதலை சிறுத்தைகள் ஆதரவு நிலையை பார்ப்பதும் ஒரே ப்ராஜெக்ட் தான். இந்த திட்டம் அவங்ககிட்ட பாஜகவோட ஒரே ப்ராஜெக்ட் இது. அதனால தான் அதிமுகவும் மற்றவர்களும் தாவகாரர்கள்லாம் இந்த பக்கத்தில் திமுகவுக்கு எதிராக முஸ்லீமுக்கு நாங்கள் தான் உண்மையானு சொல்லி திமுக திட்டி பேசுவதும் திமுக கூட்டல் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளை தோழமையா பார்ப்பது என்னன்னா அது இன்னும் பேராபத்தானது. விடுதலை சிறுத்தைகள் ஓட்டை தனது ஓட்டாக மாற்றிக்கொள்வது. பாரு அண்ணன் இப்படி வரமாட்டாரு, திமுக அப்படி வச்சிருக்கிறாருன்னு சொன்னா என்னமோ அவர் வந்து திமுக விலை போட்ட மாதிரி சித்தரிப்பதும் தலித் மக்கள் சித்தரிப்பது என்பது தலித் விரோதிகள் செய்கிறார்கள். இது இந்த ஓட்டை மாற்றத்துக்கு தான் செய்யறாங்க. அது இங்க பழிக்காது. அது திருமாவளவன் அவர்களும் புரிஞ்சிருக்கிறாங்க, வெறும் ஸ்டாலின் அவர்களும் புரிஞ்சிருக்கிறாங்கிறதுனால இந்த பாய்ச்சாங்க எடுபடாது. அதுக்கு தான் தாவேக்கா உருவாக்கப்பட்டிருக்கு. இல்ல அப்ப அன்வர் ராஜாவோட வருகை இருக்குல்ல திமுகவுக்கு, அப்ப அது வந்து ஒரு பெரிய சைன்ல அது. ஆமா, அன்வர் ராஜா சிறுபான்மை மக்கள் அதிமுகவில் இருக்கிற முஸ்லீம் மக்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்களோட அடையாளமாக அன்வர் ராஜா இருக்கிறார். இப்ப வெளியே வந்திருக்கிறாருல்ல, பாஜகவோடு கூட்டணி வைத்திருக்கிறாருங்கிறது அவர் சொல்லியிருக்கிறார். பார்த்தீங்களா, இது ஒரு பெரிய அலையாக இருக்குது. அதுக்கு தான் எல்லாரும் பதட்டப்படுறாங்க. அதுக்காக தான் இவ்வளவு கோவப்படுறாரு. அவன்னு பேசுறாரு, ஸ்டாலின் சொல்றான்னு பேசுறாரு. நேற்று பேசியிருக்காரு இல்லையா? காலையில உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கிற ஸ்டாலின் குணமாய் வரணும்னு நான் உங்க சார்பா பிரார்த்திக்கிறேன்னு சொன்ன அவரு சாயந்தரம் என்ன உண்மையிலே உடல்நிலை குணமான்னு பிரார்த்தி பண்ணிருப்பாரு. அவர் சாயங்காலம் பேசுறதை கேட்டா எவ்வளவு கேவலமா ஒரு எதிர்கட்சி தலைவர். நீங்க நான் கூட பேசிடலாங்க வாய் தவறு. ஒரு எதிர்கட்சி தலைவர், முன்னாள் முதல்வராக இருந்தவர் ஒரு இடத்துல வந்து அவன்னு பேசுறாரு தமிழக முதலமைச்சரை. என்ன கண்ணியம் இருக்கு? அவன்னு பேசுற நீ தான் காலையில பிரேயர் பண்ணி அவருக்காக என்ன பிரேயர் பண்ணிருப்ப? நீ எவ்வளவு நயவஞ்சமா பிரேயர் பண்ணிருப்ப தெரியுதுல்ல? சாயங்காலம் பேச்சு இல்ல ஏன்னா வெறி கொள்றாப்புல தப்பா டான்ஸ் ஆடுதாங்க. இருக்க போக போக ஒண்ணும் இல்லாம போகுது. அப்ப அந்த பயத்தினால இவங்க வந்து திமுக குறித்து ரொம்ப தனிப்பட்ட இன்னொன்னு கூட பார்த்தா அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. நான் ஸ்டாலின் வந்து எப்படி என்கிட்ட சட்டசபையில் எப்படி இருக்கீங்கன்னு கேட்டாரு. நான் எப்படி நாசமா போனேன் உங்களுக்கு என்னன்னு கேட்டேன்னு ஒரு இது போச்சு. இல்ல அது அப்படி சொல்ல தெரியல. ஏன் பாஜகவோட கூட்டணி வச்சீங்க அப்படின்னு சட்டமன்றத்துல வந்து ஸ்டாலின் கேட்டாரு. நாங்க யாரோட கூட்டணி வச்சா உங்களுக்கு என்னங்க, அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்றத எடப்பாடி கேட்டாரு அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஏன் இவர் நாங்க என்ன ஆனாலும் பாஜகவோட கூட்டணிக்கு வைக்க மாட்டோம்னு சொன்னாரு? அதைத்தான் சட்டமன்றத்துல ஸ்டாலின் கேட்கிறாரு. வெளியில கூட பாஜகவோட கூட்டணி கேட்டா ஒருபோதும் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன் நீ சொன்னல, அதனால தான் கேக்குறாங்க. எங்க கட்சிங்க நாங்க சொல்லுவோம் வைக்க மாட்டோம்னு சொல்லுவோம். இல்ல பாஜகவோடு நாங்க கூட்டணி வைப்போம் வைக்க மாட்டோம். உங்களுக்கு என்ன அப்ப சொல்ல வேண்டியதானே? வைக்க மாட்டோம் ஏன் அப்ப சொல்லணும்? ஏங்க கூட்டணியா பாஜகவோடு கூட்டணி பாஜகவோட அதிமுக கூட்டணியா அப்படின்னு கேட்டபோது 3 மாசத்துக்கு முன்னால 1 மாசத்துக்கு முன்னால அது போன மாசங்கிற மாதிரி அப்ப என்ன சொன்னாரு? நாங்க ஒருபோதும் பாஜகவோட கூட்டணி நாங்க பாஜகவோட கூட்டணி வச்சா கூட்டணி வைக்காட்டி உங்களுக்கு என்னங்க இந்த வசனத்தை எப்ப பேச வேண்டியதானே? இப்ப மட்டும் எதுக்கு பேசுற? கையறு நிலையில இருக்குது அதிமுக. கடைசி இது இந்த தேர்தலை நான் மிகைப்படுத்தி சொல்லல. எடப்பாடி பழனிசாமி சந்திக்கிற அதிமுக சந்திக்கிற கடைசி தேர்தல் அது. அதை எடப்பாடி பழனிசாமி பயணம் அதை நிரூபிக்குது.
நான் பாண்டு பேப்பர்ல கூட எழுதி கொடுக்குறேன்னு சன் டிவி இதுல சொன்னேன். அது உண்மைதான். அப்படி நடக்குது. அப்ப அதிமுக இல்லன்னா அந்த அதிமுக இடத்துக்கு கட்சி பிஜேபி இந்த வந்துராதா? தேர்தலுக்கு பிற்பாடு காணாம போயிடும். அந்த இடத்துக்கு பாஜக வராதா? பாஜகலாம் வராது. சும்மாலாம் இவங்க சித்தரிக்கிறது. அதத்தான் திரும்ப சொல்றேன். ஏன் இத திமுக தோக்கும்போது சொல்றது இல்லையா? 2 சீட் தானே கலைஞர் ஜெயிச்சாரு அன்னைக்கு. 91 எலெக்ஷன்ல. ராஜீவ் படுகொலைக்கு பிற்பாடு அவர் ஜெயிச்சாரு, பர்தி உலதி ஜெயிச்சாங்க. இன்னைக்கு பேசுறவங்க அது அன்னைக்கு இருந்த மூத்தவங்கலாம், நான் 2 சீட் வந்திருக்குது. அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சேன்னே சொல்லல. ஜெயலலிதாவை தான் ஆதரிச்சாங்க. திமுக அழிஞ்சு போதேன்னு யாருமே கவலைப்படலையா? அந்த இடத்துல காங்கிரஸ் வந்துரும், பாஜக வந்து யாரும் கவலைப்படலையே. அதுக்கு பிற்பாடு எதிர்க்கட்சியா விஜயகாந்த் இருந்தாரு. திமுக எதிர்க்கட்சியா கூடல. அப்பவும் யாரும் கவலைப்படலையே. அவ்வளவு ஏங்க இந்த ஆர்கே நகர்ல 20 ரூபீஸ் டோக்கன் ஜெயிச்சார்லங்க இடைத்தேர்தல்ல. அப்ப திமுக டெபாசிட் போச்சு. 3வது இடமும் 4வது இடம் தான் வந்தது. இன்னைக்கு பேசுற யாராவது ஒருத்தர் திமுக அழிவு நமக்கு தாங்காது, திமுக தான் நமக்கு அடையாளம்னு பேசுனாங்களா? அன்னைக்கு தினகரனை கொண்டாடினாங்க. அவர் தான் அடுத்த ஆள்னு சொன்னாங்க. இன்னைக்கு ஆதரவாளா இருக்கிறவங்க பேசுறவங்க கூட அன்னைக்கு திமுகவுக்கு எதிராக பேசினவங்க. அப்ப இவங்க பதட்டப்படுறதுல என்னன்னா, திமுகவை இனி வீழ்த்த முடியாத சக்தியா வளர்ந்துருமோங்கிற உள் உணர்வு ஒண்ணு இருக்குது. திமுக அப்படியே பாருங்க, இப்ப கூட வந்து அப்படியே வந்து திமுக அழித்து விட்டால்னு பேசுறவங்க எல்லாம் கொஞ்சம் கடந்த கால ஒரு ரொம்ப வருஷம் இல்ல, இந்த ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னால ஒரு 4 வருஷத்துக்கு முன்னால பரட்டி பாருங்க, திமுக அழியட்டும்னு பேசுறவங்க எல்லாம் இருக்கிறாங்க. ஏன் அவ்வளவு பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு திமுக உள்ள சேர்க்கல, திமுக அல்லாத பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பே கட்டமைச்சாங்க. அதுல வந்துச்சா இல்லையாங்க? வந்தது இல்ல. நாங்கெல்லாம் சண்டை போட்டோம். என்னையெல்லாம் புறக்கணிச்சிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நீ புறக்கணிக்கிறாங்க அது கேள்வி கேட்டதுக்கு. திருக்குறள் மாநாட்டுக்கு கூட திமுகவை கூப்பிடல, சிபிஎம் கூப்பிட்டாங்க, மற்ற கட்சி எல்லாம் கூப்பிட்டாங்க, திமுகவை கூப்பிடவே இல்லை. எப்போ நடந்தது இது? இப்போ 4 வருஷத்துக்கு முன்னாடி. தேர்தல் அரசியல் கட்சியை சொல்லல, பெரியார் உணர்வாளர் கூட்டமைப்பு இருக்கிறவங்களும் அப்படிதான் இருந்தாங்கிற. திமுகவுக்கு ஒரு பேரு திருக்குறள் முன்னேற்ற கழகம்னு. அந்த அளவுக்கு கலைஞர் திமுக நடந்திருக்கிறாங்க. அதை தவிர்த்து விட்டு திமுக அல்லாத ஒரு திருக்குறள் மாநாடு நடத்துறவங்க இன்னைக்கு திமுக ஆதரவா இருக்கிறாங்கன்னு வச்சுங்க. அவர்கள் தான் அப்படி கவலைப்படுறாங்க, அதிமுக போயிடுச்சு என்ன ஆகுறதுன்னு. இந்த கவலையெல்லாம் நீங்க முன்னால கவலைப்படவே இல்லை. எப்பவுமே கவலைப்படல. திமுக போயிடுச்சுன்னா என்ன ஆக போகுதுன்னு சொல்ல இல்லையா? புரட்சி தலைவின் போஸ்டர் அடிச்சு ஓட்டுனீங்கல்ல, தனியிலம் கேட்டாங்கன்னு. அப்புறம் புரட்சி தலைவெல்லாம் பேசுனீங்கல்ல, இப்பெல்லாம் பேசுறேன்ல, இதெல்லாம் இப்படிலாம் இன்னும் எனக்கு என் மேல இன்னும் இதுதான் அங்க தள்ளி வைப்பாங்க. இந்த 4 வருஷம் ஆட்சியில வந்து தனிப்பட்ட முறையில் எந்த நன்மையும் அனுபவிச்சது இல்லை, அவங்க தான் அனுபவிக்கிறாங்க. எதுக்காக சொல்றேன்னா அதை சொல்றேன். ஏதோ ராதாரவி சொல்ற மாதிரி இருக்கா? எதுக்காக சொல்றேன்னா அதை சொல்றேன்னு அந்த கோவம், அந்த 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 ஒரு வெறுப்பு வருது நமக்கு. ஒரு ஒரு அதை பத்தி பேசும்போது இந்த கருத்தை சொல்றீங்கன்னா, இதுக்கு முன்னால் அந்த கருத்துல நீங்க இருந்திருக்கிறீங்களான்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. கருத்து மாற்று இல்ல, ஒரு அறிவு நாணயம் இருக்குதுன்னு சொல்றேன். பெரியார் அதுதான் சொல்லிக் கொடுத்தாரு. எதையும் ஒரு அறிவு நாணயம். காமராஜரை ஆதரிக்கும் போது அவர் திமுகவை ஆதரிக்கல. திமுகவை ஆதரிக்கும் போது அவர் ஒருபோதும் காமராஜருக்கு ஆதரவா இருந்ததில்லை. அப்ப கலைஞர் கடைசி காலத்துல பெரியார் சொன்னது என்னன்னா, கலைஞரை விட்டா கருணாநிதியை விட்டால் நமக்கு வேற நாதி இல்லைன்னு சொல்லிட்டு தான் போனாரு அன்னைக்கு. அன்றைய சூழல்ல கருணாநிதி இல்லைன்னா நமக்கு நாதி இல்லைன்னு சொன்ன சூழலோட இன்னைக்கு மோசமான சூழல் திமுகவுக்கு எதிராக இருக்குது. ஆனா திமுக அன்னை விட இன்னைக்கு பலமா வளர்ந்துருக்குது. அப்போ அதிமுக அழிஞ்சு போடுமேன்னு கவலைப்படாதீங்க, அது இல்ல பிரச்சனை. அதிமுக அழிஞ்சு ரொம்ப நாள் ஆகுது. இன்னொன்னு ஏற்கனவே சொன்னதை சொல்றேன். தமிழ்நாடு உத்தரப்பிரதேசமா மாறிடும்னா, உத்தரப்பிரதேசமா மாறுவதை ஜெயலலிதா தான் பண்ணாங்க, நீங்க ஆதரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே. இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துல கூட மதமாற்ற தடை சட்டம் கிடையாது, அது ஜெயலலிதா கொண்டு வந்தாங்க. கொண்டாந்தாங்களா இல்லையா? அப்புறம் வந்து ஆடு கோழி பலியிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. உத்தரப்பிரதேசம் இன்னும் அந்த சட்டம் வரல. அதை விட மோசமான ஆட்சியை நடத்திய ஜெயலலிதாவை நீங்க விமர்சிக்காம ஆதரிச்சிருக்கீங்களா? இன்னைக்கு வரைக்கும் கூட விமர்சிக்கிறது இல்ல. இதைத்தான் நான் திருப்பி திருப்பி கேட்கிறேன். இதை கேட்டா என்ன பண்ணுவாங்க? இன்னும் நாடு கடத்திடுவாங்க. எங்க ஆட்களே, எங்க பெரியாரிய தோழர்களே, நீங்க அண்ணன் தண்ணி ஆகாரம் யாரும் மதிமாறட்ட புழங்காதீங்க. நீங்க மீட்டிங் இல்ல, இன்விடேஷன் கூட அவர் கூப்பிடாதீங்க. என்ன திமுக ஆதரவு கூட்டத்துல இவங்க நடத்தும் போது கூட அதற்கு தோழமையா இருக்கிறதே நான் தான், கூப்பிடுறதே கிடையாது. இன்விடேஷன் கூட அனுப்புறது கிடையாது. ஆனாலும் நான் பேசிக்கிட்டு தான் இருக்கிறேன். இல்ல, இந்த விமர்சனங்களை எல்லாம் நான் எதிர்நிலையில சொல்லல, தோழமையா தான் சொன்னேன். தோழமையா தான், ரொம்ப பணிவாகவும் தோழமையாகவும் தான் அதை சொன்னேன். ஆனா ஒரு பெரியாரிய கண்ணோட்டம் கொண்டவர்கள் ஒரு தோழமையான விமர்சனத்துக்கு கூட இப்படி புறக்கணிப்பாங்கன்னு எதிர்பார்க்கல. அது ரொம்ப வருஷமா நடக்குது. இன்னும் சரியா சொல்லணும்னா என்னன்னா, இன்னைக்கு இந்த எஸ்.வி. சேகர் அப்புறம் மற்றவங்களையெல்லாம் வந்து திமுக தலைமை கூட்டத்துக்கு கூப்பிடுறதுன்னு சொல்லும்போது, அதை தோழமையா தான் திமுக ஆதரவா இருக்கிற பெரிய அரசுகள் சொல்றாங்க. இது வந்து முறை கிடையாதுன்னு சொல்றாங்க. அந்த தோழமை உணர்வோடு தான் நான் சுட்டி காமிச்சேன். இவங்க எப்படி என்ன எஸ்.வி. சேகரை கூப்பிட்டது, அப்புறம் அந்த பாண்டே ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்டதுக்கெல்லாம் எப்படி தோழமையான உணர்வோடு திமுகவை இவங்க வந்து முறை கிடையாது, இது திமுகவுக்கு சரியில்லைன்னு இன்னைக்கு திமுகவில் இருக்கும்போது தோழமையா சொல்றாங்கல்ல. சேகர் பாஜக எதிர்க்காரு, அதனால கூப்பிடுறதுனால தப்பு இல்லை அப்படின்னு தான் சொல்றாங்க. இல்ல பெரியாரிஸ்டுகளை சொல்றேன். திமுக கூப்பிடுது. முதலமைச்சர் வந்து எஸ்.வி. சேகர் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வந்தாரு. அவங்க வீட்டில் அவங்க அப்பாவுக்கு தெருவுக்கு பேர் வைக்கன்னு சொல்லியிருக்கிறாரு. பாண்டே ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கிறாரு. இப்போ இந்த சீமான் கூட போய் பார்த்துருக்கிறாரு. இதையெல்லாம் இப்போ தோழமையா இருக்கிறவங்க பெரியாரிஸ்டுகள், பெரியார் இயக்கத்தை சேர்ந்தவங்க விமர்சிக்கிறாங்க. இது வந்து முறை கிடையாது, திமுக வந்து இவங்களாம் அங்கீகரிக்க கூடாதுன்னு ஒரு தோழமை விமர்சனம் வைக்கலாம். அந்த மாதிரி தான் விமர்சனம் பண்ணேன்.
அந்த ஜனநாயகம் திமுக கிட்ட இருக்குது. அப்படி விமர்சிக்கிறதுனால இவங்கள தள்ளி வச்சிடல திமுக. இவங்களெல்லாம் கூட்டத்துக்கு யாரும் கூப்பிடாதீங்க. எஸ்வி சேகரை பற்றி நம்ம பேசுனதுக்கு, இவங்களெல்லாம் கூப்பிட்டதுக்கு நம்மள விமர்சிக்கிறாங்க. இந்த பெரியாரிஸ்டுகள். அவங்கள எல்லாம் கூட்டத்துக்கு கூப்பிடாதீங்க. அவங்களோட தோழமை இல்லைன்னு திமுக சொல்லவே இல்ல. ஒரு தேர்தல் அரசியல் கட்சியா இருக்கிற திமுக கிட்ட இந்த ஜனநாயகம் இருக்குது. அதை விட கூடுதல் ஜனநாயகம் இருக்க வேண்டிய பெரியார் இயக்கத்துக்கிட்ட இல்ல. இதே இதோட தான் சொன்னேன். ஒரு விடுதலை புலியை ஆதரிக்கிறாங்கிறதுனால கலைஞரையும் ரொம்ப கேவலமா திட்டி பேசுற ஒரு நபர், அவங்க குடும்பத்து பெண்களை திட்டி பேசுற, முதலமைச்சரை கேவலமா திட்டி பேசுற, அவங்க குடும்பத்து பெண்களை கேவலமா திட்டி பேசுற ஒருத்தன் ஒரு படம் எடுத்திருக்கிறான், மேதகுன்னு பிரபாகரன் படம். அந்த படத்தை போய் நீங்க எப்படி பாராட்டி பேசிட்டு வரீங்க? என்ன காரணம்? அப்ப சீமானோட திமுக எதிர்ப்பை மட்டும் பேசுறீங்க. அப்ப இதையும் பேச மாட்டீங்க. திருமுருகன் காந்தி சீமான் மாதிரி தானே பேசுறாரு. அவரோட நீங்க வச்சிருக்கிறீங்க. என்ன நியாயம்னு தான் இவங்க எப்படி எஸ்வி சேகரை கூப்பிட்டது திமுக தவறுங்கிறத தோழமையா சொன்னாங்களோ, அதே தோழமையோட தான் இவங்க கிட்ட சொன்னேன். திமுக கிட்ட இருக்கிற ஜனநாயக தன்மை இவங்க கிட்ட இல்ல. எங்க அண்ணன்கள் கிட்ட, எங்க தோழமை கிட்ட, எங்க ஐயாக்கள் கிட்ட. அவங்க இன்னைக்கு வரைக்கும் பல வருடம் ஆகுது. அண்ணன் தனி ஆகாரம் எதுவும் புழங்கக்கூடாதுன்னு தள்ளி வச்சு எந்த பெரியாரிய கூட்டங்களுக்கு போய் பல வருஷம் ஆகுது. அப்ப திமுக மேடைகள்ல தான் பேசுறேன் இப்ப நான். திமுக மேடைகள்ல தான் பேசுறேன். திமுக கூட்டங்களுக்கு தான் போறேன். மற்ற கூட்டங்களுக்கு திராவிட இயக்க கூட்டங்களுக்கு அதுதான் போறேன். இந்த கூட்டங்களுக்கு இவங்க கூப்பிடுறதே இல்ல. தள்ளி வச்சிருக்காங்க. அப்ப என்ன காரணம்? என்ன அளவுகோல் நீங்க வச்சிருக்கீங்க சொல்லுங்க. அதத்தான் நான் திமுகவை பார்க்கிறேன். அதனால தான் நீங்க அதிமுகவுக்கு பதட்டப்பட்டு பேசுறீங்கல்ல, அதோட சேர்த்து இதை நான் சொல்றேன். நன்றி. உங்களுடைய நன்றி, நேரத்துக்கு மகிழ்ச்சி. மிக்க நன்றி.